ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக எங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து கோல்டு ப்ளே பட்டன் வந்திருக்கு. ஸோ அது இன்னும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஃபங்க்ஷன் இருக்குது, பாப்பாவோட ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன சொல்லியிருந்தேன், எங்கள் ஃபங்க்ஷன் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம ஒரு ரெசார்ட் போயிட்டு நம்ம ஒரு செலிப்ரேஷன், குட்டி செலிப்ரேஷன் மாதிரி பண்ணி அன்பாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம். ஏன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது எங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து எங்களுக்கு இன்றைக்கி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி கூட நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, அக்கா உங்களை பார்த்தா வந்து யாரோ புது ஆள்கிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை வேற ஆள் மாதிரியோ எனக்கு தெரியல, ஏதோ நம்ம டெய்லி டே டு டே வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது, ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் இந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரையும் கெயின் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. யார் ஒருத்தர் கூட மிஸ் ஆகவே இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய டைம் ஷெட்யூல் அலாட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், அப்போ அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க, இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும். பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைமை ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக வந்திருக்காங்க. ஸோ உண்மையிலே நான் பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த ஃபேமிலி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த செலிப்ரேஷன் வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே கீழே பிஸியாக கிளம்பிட்டு இருக்காங்க. நானும் போய் கிளம்பி வர போகிறேன். நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து நான் ஃபுல்லாக கிளம்பிட்டு வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன். நம்மள நிறைய பேருக்கு ஹேர் ஃபாலு, ஹேர் தின்னிங் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹேர் ஃபாலு, ரொம்ப ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஹேர் தின்னிங் ஆகிறத நான் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி, இந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ ரோஸ்மெரி மினாக்சிடிலை விட ரொம்ப பெட்டராக இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தேன். மாமேட்டில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ரேஞ்ச் இருக்குது. இதில் மாமேட்டோட ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஸ்கேல்ப் சிரம் எனக்கு ஒண்டராக ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்வேன். இதில் 95% பியூர் ரோஸ்மெரி ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது அண்ட் 4% அனாகேன் அண்ட் மேத்தி தானா இருக்குது. இதில் நம்மளோட ஹேரோட பிளட் சர்க்குலேஷனை ஸ்டிமுலேட் பண்ண நமக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை கண்டினியூ யூஸ் பண்ணிட்டு வரதுனால ஜஸ்ட் 12 வீக்ஸ்லேயே நியூ ஹேர் க்ரோ ஆகாது நம்மளால் விசிபிளாக நோட்டீஸ் பண்ண முடியும். இது லைட் வெயிட், குவிக் அப்சார்விங் அப்படின்றதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் நான் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மாமார்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் மாமார்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் கண்டிஷனர் எடுத்திருக்கேன். இது என்னோட மிட்லென்த்லேருந்து ஹெண்ட் வரைக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து க்ரோ ஆகிருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சு அப்படின்னா மாமார்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மாமார்த் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும் அவங்களுடைய இனோவேஷனுக்கு யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் மாமார்த் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தெரிந்த கோடு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஹாய், எல்லாரும் கிளம்பியாச்சு. என் கையில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளே பட்டன் இருக்குது. இது ரொம்ப நாள் கனவு கிடச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 40 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. வெயிட் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணேன். இது வந்து எல்லாரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணணுன்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கான டைம் இப்போ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாருக்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி ஸோ கெட் டுகெதராக ஒரு இடத்துக்கு போயிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணி இது ஓப்பன் பண்ணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ அந்த டே இன்றைக்கி வந்துருச்சு. இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு இன்னும் பயங்கர ஹாப்பி. எல்லோரும் கிளம்பிட்டோம். மொத்தம் கிட்டத்தட்ட 6 ஃபேமிலி வராங்க. பெரிய பட்டாளமே போகிறோம். 3 கார் எடுத்திருக்கோம் இங்கேருந்து. ஒரு கார் டைரெக்டாக வந்துடுது. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். ஆந்திராவில் ரேவா ரெசார்ட் ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். அதே ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். போன தடவை போனப்போ எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது. அதனால் மறுபடியும் ரேவா ரெசார்ட்டுக்கு தான் நாங்கள் போகிறோம் இப்போது. நம்ம இப்போ ரெசார்ட்குள்ளே வந்தாச்சு. நாங்கள் பொதுவாக ஒரு ரெசார்ட்டுக்கு போனால் மறுபடியும் போக மாட்டோம். இந்த ரெசார்ட்டுக்கு தான் செகண்ட் டைம் வந்திருக்கோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 காரணம் இருக்குது.
ஒன்று வந்து இது ஆந்திரான்னு தான் பேர், ஆனால் இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, தமிழ்நாடு பார்டரில் தான் இருக்குது. சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் வரும். ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீனரி, நல்ல க்ளீன் மெயின்டெனன்ஸு. அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப பெரிய ஸ்விம்மிங் பூலு. ஒரு 15-20 பேர் வந்தால் கூட அந்த ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரூம்ஸாக இருக்கட்டும், ரூமில் ரொம்ப பெரிய ரூமு, நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய ரூமு, நல்லா அகாமடேட் பண்ணலாம். அதாவது எங்களை மாதிரி பெரிய ஃபேமிலி மொத்தமாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். அதனால் இது நாங்கள் ரிப்பீட்டடாக வந்திருக்கோம், 2வது தடவை வந்திருக்கோம். செலிப்ரேஷனுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் நாங்கள் வீட்டுக்கிட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். நைட்டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிடலான்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து தான் இதை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். ஃபைனலாக வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல் நடந்துச்சு, அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக என்ன சொதப்பல் நடந்துச்சுன்னா, நைட்டு செம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புயல் காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்த உடனே நாங்கள் ஊதி வச்ச பலூனு, அப்புறம் அந்த ஃபாயில், அந்த பலூன் மாதிரி இருக்குமே, அது எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் எல்லோரும் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ரூமுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூஃப் இருந்துச்சு. மழை பெஞ்சா கூட அந்த கிளாஸ் மேலே தான் படும், நம்ம மேலே படாது. இப்போ கூட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். பசங்க எல்லாருமே சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ மழை வந்தாலும் புயல் அடித்தாலும் சரி, நைட் வந்து செலிப்ரேட் பண்ணியே தீர்வோன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3, 2, 1. ஃபைனலி செலிப்ரேஷன் செம்மையாக போச்சு. எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அண்டு ரெசார்ட் சார்பாகவும் நமக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்ணி ஒரு கேக் கொடுத்துருந்தாங்க. அதை குழந்தைங்களாம் வெட்டி பயங்கர சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கோல்டன் ப்ளே பட்டனை நாளைக்கு டே டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்டு பவரும் வந்து போகிறதுனால நாளைக்கு பண்ணிக்கலான்னு பிளான் வச்சுக்கிட்டோம். தி நெக்ஸ்ட் டே காலையில் எல்லோரும் ரொம்ப குயிக்காக எழுந்திரிச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடித்தோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கால் பண்ணியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லேருந்து. இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூல் தான். பசங்கள்லாம் துள்ளி குதிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படா எங்களை ஸ்விம்மிங் பூலில் விடுவீங்கன்னு. அடுத்து வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு ரெயின் டான்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி குழந்தைங்க கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்விம்மிங் பூலை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரெயின் டான்ஸில் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நைட்டு நல்ல மழை பெஞ்சுது. நான் கூட நினச்சேன் ஸ்விம்மிங் பூலில் நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, மழை தொடர்ந்து இருந்தால் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் நல்ல வெயில், ஒரு மிதமான வெயில், ஸ்விம்மிங் பூலுக்கு ஏற்ற மாதிரி வெயில். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க.
அண்ட் சொல்ல மறந்துட்டேன், என்னோட தங்கச்சிக்கு வந்து 2வது குழந்தை, பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த அம்மா எவ்வளோ லக்கி பார்த்தீங்களா, பிறந்த உடனே ரெசார்ட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ரெடி, என்ன ஸ்நானம் பண்ண போறியா? நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். ரெயின் டான்ஸில் எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ஒரு கேம் நாங்களாக ஒரு பிளான் பண்ணி ஒரு கேம் பண்ணோம். எல்லாரும் கையை வந்து மேலே தூக்கிட்டு நடந்தே வந்து அந்த பிட்டை ஃபஸ்ட்டு யார் தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லி இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அவர் அடேங்கப்பா, வா 4, அடேங்கப்பா 6. ஸோ ஃபைனலி நம்மளோட கோல்டன் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. நேற்று நைட்டே பண்ணியிருப்போம், பட் ஆனால் மழைலாம் வந்ததுனால எல்லோரும் நினைய முடியாது இல்லையா, அதனால் அன்பாக்ஸ் மட்டும் நாளைக்கு வச்சுக்கலாம் சொல்லி கேக் சூப்பராக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். நல்லா இருந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அவார்டு வாங்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையான விஷயம். அண்டு இதை வந்து நான் பெருமையாகவே சொல்லலாம். நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நாங்கள் வந்து ஒரு ரூலோடு இருந்தோம். டபுள் மீனிங் பேசக்கூடாது, குழந்தைகள் பார்க்கணும், ஃபேமிலி எல்லாருமே வந்து ஃபேமிலியாக எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா உட்காந்துருக்கோம், ஒரு கிளம்பாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு வீடியோ போடுறது அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு வீடியோன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் முகம் சுளிக்காமல் இருக்கணும். தெளிவாக நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு களைப்பாக வரும்போது உங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எனக்கு பெரிய பட்டன் கிடைச்ச மாதிரி தான், ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி தான். நாளைக்கு என் குழந்தையும் வளர்ந்ததுக்கப்புறம் அவ குழந்தைக்கு அதை காமிக்கும் போது எங்களுடைய சேனலில் நாங்கள் எந்த அளவுக்கு பாப்பாவை வளர்த்துருக்கோம், அது மூலயமா அதை கற்றுக்கிட்டு அவங்க குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, எப்படி வந்து நீங்கள் ஃபேமிலி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் வந்து பிரச்சனை சண்டை வர மாதிரி எல்லார் ஃபேமிலியிலையும் இருக்கிறது தான் எங்கள் ஃபேமிலிலையும். பட் அதையும் தாண்டி ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான் நாங்கள் வந்து நினைக்கிறது, திரும்ப நாங்கள் ஒன்றா ஒரே இந்த மாதிரி உறவுகளோட பிறக்க போகிறது கிடையாது. இதுதான் முதல், இதுதான் கடைசி. ஸோ அதனால வந்து எந்த குறையுமே எல்லாருக்கும் குறை இருக்கும், அந்த குறைகளை வந்து நியாயப்படுத்தி முன்ன வைக்காம அந்த குறைகளை இறக்கிட்டு அவங்க நல்லது நமக்கு நிறைய செஞ்சுருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே அப்பப்போ நடக்கிற குறை வந்து
பெருசா கண்ணுக்கு தெரியாது. கண்டிப்பா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஃபேமிலி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமைக்கு கிடைச்ச பலன் கூட இதை சொல்லலாம். ஏன்னா எங்களோட ஃபேமிலி பயங்கரமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதோட விளைவு தான் எங்களை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அண்ட் மிக முக்கியமா உங்களோட சப்போர்ட்டு, உங்களோட ஆதரவு தான் எங்களை மென்மேலையும் கொண்டு போகும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களோட விஷஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்களோட மனமார்ந்த நன்றி. இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ இப்போ நைஃப் இல்லாதனால ரூமோட அந்த கார்டை வச்சே பண்ணுறோம். கை வச்சு ஸோ மழையே வாழ்த்துதுன்னு நினைக்கிறேன். மழை வர ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். இங்கே இருக்கு. அம்மா பண்ணுறேன். இது ஒரு வித்தியாசமான கட்டிங்காக இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங் டேப்பாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். அக்ஷயா, ஒன்றரை கையால தொடங்க வாங்க. ரெடி? நம்ம கை இப்படி உள்ள வந்து வாங்க, கிட்ட வாங்க. ரெடியா? நம்மளே இப்போதான் சர்ப்ரைஸா பார்க்க போறோம். கோல்டு ப்ளே பட்டன் திறந்துடலாமா? கண்ணன் பகவதி ஃபார் பாசிங் 10 லட்சம் தானே? ஆமா, 10 லட்சம் சப்ஸ்கிரைபர். இதை பார்த்தோன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 10 மில்லியன். ஸோ 10 லட்சம் குடும்பங்களை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஓ மை காட், உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கையில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். இதை வந்து நான் அக்ஷயாக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேரும் விரும்புகிறாங்க எல்லாரும். ஆனால் எங்களையும் தாண்டி அக்ஷயாவை பயங்கரமாக விரும்புகிறாங்க. நிறைய பேர் உயிரே வச்சிருக்காங்க. எங்கே போனாலுமே கேள்வி அக்ஷயா வரலையா, அக்ஷயாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு ஒரு பொண்ணு தானே தவிர, ஆனால் இந்த உலகத்தில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்ஷயாக்கு இருக்காங்க. ஸோ அது விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. அண்ட் பாப்பாவுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நான் கொடுத்ததில்ல. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதே ஹாப்பியோட இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இன்னமும் பின்னாடிலாம் ஒன்றும் ரெசார்ட் ஒன்றும் முடிக்கல, எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் அன்பாக்சிங். ஸோ அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் எங்களை மென்மேலும் நீங்கள் வந்து இதேமாரி ஊக்குவிச்சிங்கன்னா பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய். ஆக்சுவலி வீடியோட எண்டு கார்டு போட்டுட்டேன், ஆனால் எண்டு ஆகலை. என்னோட சிஸ்டருக்கும் என் ஒய்ஃபோட சிஸ்டருக்கும் அடுத்தடுத்த டே பர்த்டே வந்ததுனால 2 பேருக்குமே கேக் வெட்டி எங்களோட செலிப்ரேஷனும் சேர்த்து அவங்களோட செலிப்ரேஷனும் பண்ணியாச்சு. Happy birthday.